குறிப்பான காலத்தில் தமக்குரிய பரிசுத்தவான்களான நீதிமான்கள் கூடாரமாகிய மனவாட்டியானவர்களை கூட்டி சேர்த்து அவருடைய வருகையிலே தன்னுடைய நீதிமான்களாய் தன் கூடாரத்திலே நித்தியமாய் தன்னோடு சீயோனில் வாழ தேவனுடைய முன் தீர்மானத்தை கடந்த சில மாத காலமாக நாம் அருமை ஆவியாய தேவனால் அறிவிக்கப்பட்டு வருகிறோம். இந்த நாளிலும் மத்தேயு அதே வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசித்து தியானம் செய்து அன்பின் ஆண்டவருடைய வரிக்கு ஆயத்தமாக தேவன் நமக்கு இறைச்சிவார் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 24-13-14 வசனங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சில ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இந்த 2 வசனத்திலே மனுக்குல மீட்பை சார்ந்த கர்த்தருடைய திட்டம் ரட்சிக்கப்படுவான். அது குறித்துதான் நாம் கடந்த நாட்களிலே கடந்த சில மாத காலமாக நாம் தியானம் செய்து வருகிறோம். முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய திருவுளத்தை சார்ந்த மனுக்குல மீட்பில் முடிவான காலத்தில் அவருடைய நீதிமான்களானவர்களுக்கு என்று ஒரு ரட்சிப்பை வைத்திருப்பதாகவே நாம் கடந்த நாள் முதல் இந்நாள் மட்டும் நாம் தியானம் செய்து வருகிறோம். அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கிடைக்கப்பெற தேவனால் அவரை ஆயத்தப்படுத்த கூட்டி சேர்க்கப்பட்ட ராஜ்யம் என்ற மனவாட்டி சபையில் புத்தி உள்ளவர்களை மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். 10ஆம் வசனத்திலே புத்தி உள்ளவர்களை மனவாட்டியாக சேர்த்துக்கொள்ள மணவாளனாய் இயேசு வரப்போகிறார் என்று நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். அந்த ராஜ்யமாகிய மனவாட்டி சபையில் என்றால் மத்தேயு 25:1 மணவாளன் சந்திக்க பரலோகராஜ்ய மணவாளன் சந்திக்க புறப்பட்ட 10 கனிகளுக்கு ஒப்பாயிருக்கும் வாசிக்கிறோம். ஆக மணவாளனாய் இயேசு சந்திக்க 10 கனிகள் புறப்படுகிறார்கள். அவர்களில் மணவாட்டியான பூர்ண தகுதியை அடையும் படியாய் அழைக்கப்பட்டவர்களில் 5 பேரே புத்தியுள்ளவர்கள். அவரே மணவாட்டி என்பதெல்லாம் நாம் அறிந்ததாயிருக்கிறோம். அந்த நாட்களில் அந்த புத்தி உள்ளவர்களான நீதிமான்களான மணவாட்டியாய் ஆயத்தப்பட்டு மனைவியாக கல்யாணத்தில் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிற அவர்கள் அந்த தகுதியை அடைவதற்கு அந்த ராஜ்யத்திலிருந்து வெளிப்படும் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 மற்றும் 19 இந்த 2 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் என்ற அந்த சபை அல்லது மணவாள் சந்திக்க ஆயத்தப்படுகிற மணவாட்டி சபை, அந்த சபை மணவாள் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி என்ன? நீங்கள் உங்களுடைய தீவெட்டி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தீவெட்டி எரிவதற்குரிய எண்ணெய் உங்களுடைய கரத்தில் இருக்க வேண்டும். எண்ணெய் என்பது அபிஷேகம். அந்த அபிஷேக தைலமாகிய எண்ணெய்
அவர்கள் கரத்தில் இருக்கிற தீபத்தில் ஊற்றப்பட்டது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட நிரப்பப்பட்ட அபிஷேக தைலம், அபிஷேகம் அவருடைய மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டு அந்த அவரை சந்திக்கிற வரைக்கும் அந்த அபிஷேகம் அவர்களை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கிறோம். எஸ்ஐயா 62 1 வசனத்திலே அது ரட்சிப்பின் தீவெட்டி என்று சொல்லப்படும். வாசிங்க தயவு செய்து. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும். அது நீதி எரிகிற பிரகாசத்தை போலவும் அந்த ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும், அதுதான் நற்செய்தி. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் முடிவு பரியந்தமும் அந்த அபிஷேகத்தில் நின்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், அப்பா சொல்றாங்க இல்லையா, எரிந்து பிரகாசிக்கிறவளாய் இருந்தான். யோவான் சாணகன் எரிந்து பிரகாசிக்கிறவனா இருந்தான். நீங்களும் நான் அக்கினி போட வந்தே, நீங்களும் பற்றி எரிய விரும்புகிறேன். எழும்பு சீயோனே எழும்பு, உன் ஒளியிடத்தில் வந்தது, உன் ஒளியிடத்திற்கு ஜாதியில் உதிக்கிற உன் வெளிச்சத்திடத்திற்கும் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஏசாயா 60 அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம் அல்லவா. ஆக அதுதான் நற்செய்தி, அதுதான் நற்செய்தி. இந்த அபிஷேகத்தை பூரணமான அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை முடிவு வரைந்தும் காத்து, முடிவு வரைந்தும் அவருடைய தீவெட்டி அணையாதபடி எரிந்து பிரகாசிக்கின்றவர்களாய் இருக்கிறவர்களை அவர் சேர்த்துக் கொள்ளப் போகிறார். இதைத்தான் இந்த மத்திய 24 அதிகாரம் 14 வசனத்திலே 13 வசனத்திலே அந்த முடிவான காலத்தில் வாழ்கிற நீதிமான்கின்ற மனவாட்டியானவர்கள் மணவாளனால் சேர்த்துக் கொள்ளப்பட தகுதியடைய, அல்லது அவர் தேவனுடைய திவ்ய நிலையை அடைய, அல்லது தேவனுடைய பரிபூர்ண பரிசுத்தத்தை அடைய அவர்களை ஆவியான அபிஷேகித்த அந்த அபிஷேகம் அவர்களை மணவாளன் வருகிற வரைக்கும் அவருடைய தீவெட்டி அவன ரட்சிப்பின் வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் சுவிசேஷம். அதைத்தான் மத்திய 24 வசனத்திலே ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூமியில சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவரும் சொல்கிறார். இன்னைக்கு அநேக வேத பண்டிதர்கள் நாம் இந்த மத்திய 24 அதிகாரத்திலே 6 வசனத்தை வாசிக்கும் தயவு 6 வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. யுத்தம் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதீங்க, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனா இது முடிவல்ல. மணவாளன் இயேசு வர்றதுக்கு முன்னாடி உலகத்திலே நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம், குடும்பத்துக்குமாய் குடும்பம், பெற்றோர்களுக்குமாய் பிள்ளைகள், இப்படியெல்லாம் ஒரு கொடிய காலமாய் இருக்கும். ஆனால் இது முடிவல்ல. முடிவு உண்டாக வேண்டும் என்றால் மனுக்குலம் மீட்பு நிறைவடைய வேண்டும். அந்த நிறைவடைய வேண்டும் என்றால் பூர்ண ரட்சிப்பை அந்த முடிவான காலத்தில் வாழ்கிற அந்த நீதிமான்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற சுவிசேஷ நற்செய்தி என்றால் பூரண பரிசுத்தம், பூரண ரட்சிப்பு. நாம் கடந்த வாரத்திலே நாம் வாசித்த அந்த வசனத்தை ஏசாயா 60
இந்த வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 33:6. ஆ, ஆ. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுது. ஐயா, வாசிங்க நீங்க. நீ வாசித்தாயே அந்த வசனம் தான். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். பூரண ரட்சிப்பு. அந்த பூரண ரட்சிப்பை அணைந்து போகாத, எண்ணெய் குறையாத, எரிந்து பிரகாசிக்கின்ற அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை குறித்து அது வெளிப்படும் காலம் எது, எந்த நாட்களிலே அந்த முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்கள் எழுப்பப்படவும் அவர்களுக்கு தேவனால் வைத்திருந்து கொடுக்கப்பட்ட அந்த பூர்ண ரட்சிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவும் உரிய காலம் எது. எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7 முதல் 10 வசனம் வாசிக்கலாம். எசையா 52 அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது 7ஆம் வசனத்திலே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறவர்கள். என்ன அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன? உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று யாருக்கு சொல்லணும்? சீயோனுக்கு சொல்லுகிறார்கள். அப்படின்னா சீயோனை சார்ந்தவர்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இந்த சமாதானத்தை கூறி நற்காரியங்களை, நற்காரியம் என்ன? இயேசு வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படு. சுருக்கமா சொல்லும் என்றால் மத்திய 25ஆம் அதிகாரம் 1 மற்றும் 9, 10 வசனங்கள், 6-10 வசனம். இப்படி மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படும்படியான அதற்கு உரிய ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படியான சுவிசேஷகர்களை தேவன் எழுப்புவார். அவர்களுடைய அறிவிப்பு எல்லாமே யாருக்கு? எல்லாருக்கும் அல்ல, சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. சீயோனுக்கு என்றால் நான் வாசித்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணு. யாருக்கு? மனவாட்டியான தகுதி அடைவதற்கு யாருக்குத்தான் தேவன் அழைப்பு கொடுக்கிறார்? ஜாதியிலிருந்து, சகல ஜாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். புறஜாதியிலிருந்து, யூதர்களுக்கு அல்ல. யூதர்களுக்கு முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர் அவர் மனவாட்டியே அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.